ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் உங்களோட ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கு. துலாத்தை பொறுத்தவரை 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்காரு. அதே போல் 2-7 உண்டான செவ்வாய் பகவானோட சேர்ந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த யோகம் அமைஞ்சிருக்கு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள், அதாவது ஏறக்குறைய 1.5 மாத காலங்கள், இந்த 17/7/2024 மேலேயே இந்த கிரக சேர்க்கைகள் இருக்குது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னம். காலபுருஷனுக்கு 7வது வீடு. இங்கு சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சனீஸ்வர பகவான் உச்சமாயி சூரிய பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு. அப்ப இந்த ராசியை பொறுத்தவரையும் தெராசு சின்னம். அப்ப ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு முடிவெடுப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துடவே மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா முடிவு சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா துலாத்தை பொறுத்தவரை 1க்கு 100 பேர்கிட்ட கேட்டுட்டு அந்த தெராசு எப்படி சமமாக நிற்குது, அந்த மாதிரி சமமாக ஒரு விஷயத்தில் நிற்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்பாங்க. அதே போல் ஏழை பணக்காரன், இவங்க வசதியானவங்க இவங்க வசதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடு எல்லாமே துலாத்துக்கிட்ட வேலைக்கு ஆகவே ஆகாது. எந்த ஒரு விஷயத்தை நீ நல்லவனா இருக்கேன் நானும் நல்லவனா இருக்கேன், நீ கெட்டவனா நானும் கெட்டவன், அந்த மாதிரி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நேச்சர். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, எப்படி பழகினாங்களோ, எப்படி பேசினாங்களோ இன்றைக்கும் அதே மாதிரி பழகுவாங்க, பேசுவாங்க. அளவுக்கு ஒரு தற்பெருமையோ ஒரு இதுவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ராசியும் கூட. இந்த ராசியை பொறுத்தவரை ராசியில கேது பகவான் வந்தார். எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. கேது பகவான் வரும்போது விரக்தி தனிமையோடைய உச்சத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. இன்னைக்கு கோச்சாரத்திலே பாருங்கள், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ முழுக்க முழுக்க நமக்கு எதுவுமே நமக்கு நடக்கவே இல்லை, நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய மனக்கவலைகள். ஏன்னா சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சனால எனக்கு நல்லது எதுவுமே நினைக்க மாட்டேங்குது. ஒரு நல்லது 1% தான் நடக்குது, கெட்டது பல % நடக்குது. அது எல்லாமே என்னால் தடுக்க முடியல. எனக்கு எல்லாமே தெரியுது, இந்த இவங்க பிரச்சனை பண்ண போகிறாங்க, இவங்க இது பண்ண போகிறாங்க, காலையிலேயே எனக்கு உணர்த்துது நைட் இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு என்னால் தடுக்க முடியல அப்படின்னு நிறைய வருத்தங்கள் உங்கள் ராசியை பொறுத்தவரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 5ஆம் அதிபதி 5லேயே வக்ரமாயிருக்காரு. ஆனால் நிறைய முயற்சிகள் எல்லாமே தடையா ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்த்து கேதுவை வளர்த்தி விடுறப்ப விரக்தியோடைய உச்சத்தில் கடுமையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கீங்க. எப்படி ராசியில பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருந்தாரோ ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், முன்னாடி வந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னுமே மனக்காயத்தை கொடுத்துட்டு ஆற விடாமல் பண்ணுது. அவங்கள பார்த்தும் போதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு நான் நன்மை மட்டுமே பண்ணினேன், வேற எதுவுமே பண்ணவே இல்லை. என்னுடைய பொருளாதாரத்தில் பாதி சாப்பிட்டாங்க, என் கூட இருந்தே பாதி சாப்பிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு என்னை விட்டுட்டு ஓடி போய் வெளியே என்னை பற்றி அவமானமாக அசிங்கமாக சொல்லி அதனால நிறைய மனக்கவலைகள் இருக்கும்போது என்னை சுற்றி இருந்த நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓடக்கூடிய சுச்சுவேஷன் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையாக ஒரு மனக்கவலையிலையும் குழப்பத்தில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துலேருந்து தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது, குரு பகவான் 8ல் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு பயப்பட தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. முதல் தர யோகம் என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளி மாநிலம் சார்ந்த வேலை வாய்ப்புகள். என்னால் இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கவே முடியல. எப்பொழுதுமே துலாத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தான் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மனைவி, அப்பா, அம்மா, சகோதரி எல்லாருமே சுகமாக வாழ வைக்கக்கூடிய நபர்கள். இந்த சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்றவே இவங்களுக்கு இந்த எண்ணம் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். அதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தா சொல்லவே தேவையில்லை. வாழ்க்கைக்கு
பணம், பணம், பணம் நோக்கி ஓடிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஓடக்கூடிய சிச்சுவேஷன். அந்த பணத்த இவங்க வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வச்சிருக்கவே மாட்டாங்க. மற்றவர்களுக்காகவே அதிகமா செலவு பண்ணுவாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூது, வாது, வஞ்சனை இதெல்லாமே தெரியாத ராசி. மனசுல பட்டதை வெளிய சொல்றதுனாலேயே நெறைய கெட்ட பெயர்களும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கெட்ட பெயர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசிய பொறுத்தவரையும் என்ன பண்ணுனாலும் மத்தவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இருந்த இடத்துல இருந்து ஒரு படி கீழ வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஏன்னா, இந்த ராசிநாதனே 8ஆம் பாதிபதியா வர்றதுனால, நெறைய மதிச்சு இவங்க உயர்த்தி விட்டவங்க எல்லாமே வளர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம, இவங்களுக்கே அகைன்ஸ்ட்டா பேசுறது, அல்லது இவங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகும்போது வெடி எல்லாத்திட்டி போய் சொல்றது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் முதல்ல தர யோகம் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி பஞ்சம ஸ்தானத்திலே வக்ரம் பெற்றிருக்கு. அப்புறம் குலதெய்வ அனுகிரகம் இல்ல. நாங்க ரொம்ப வருஷமாச்சு குலதெய்வத்துக்கு போயி, கோயிலுக்கு போயி, நாங்க வந்து வழிபாடு பண்றதில்ல. இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு குலதெய்வத்த அனுகிரகங்கள் கிடைக்குமா? நாங்க பூர்வீகத்துக்கு போகலான்ட்டு இருக்கோம். எங்களுடைய குலதெய்வத்த வணங்கிட்டு வரது மூலியமாக நெறைய பிரச்சனைகள் எல்லாமே கடுமையான பிரச்சனைகள், வெளிய சொன்னா வந்து குடும்பத்திற்கு ஒரு அவமானம் ஏற்படும் அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே படிப்படியா குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக படிப்படியா குறையும். எப்பொழுது 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி நீசம், வக்ரம், அஸ்தங்கம் இல்ல ராகு கேதுவோட இணைஞ்சு பாதிப்படைகிறாங்களோ, அன்னைக்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லக்கு கம்மி அப்படின்னு நம்ம நெனச்சுக்கணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை, செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம். ஒரு சின்ன விஷயங்கள், சின்ன சந்தோஷங்கள் கூட கடுமையா போராட வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்படுத்தி குடுக்கும். உதாரணத்துக்கு பணம் எல்லாம் இருக்குது. நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வரோம். சாப்பிட வரும்போது ஒரு பிரச்சனைகள் வந்துருது. எல்லாரும் வேண்டான்னு சொல்லி வச்சு போட்டு போயிர்றாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து கடைசி நேரத்தில கொண்டு வந்து குடுத்து நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மாரி கோச்சார காலத்தில நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில எப்படி இருந்தாலுமே, கோச்சாரத்தில இந்த மாரி 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி பலம் பெறும்போது, நமக்கு வந்து ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த நேரம் நம்ம வழிபடுவதன் மூலியமாக நமக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு உயர்வான நிலைக்கு எவ்வளோ கஷ்ட காலங்கள் இருந்தாலுமே பொருளாதாரத்துல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நிலைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா நம்ம அங்க போய் வணங்குவதன் மூலியமா பொருளாதாரத்தோட யோகத்தை அனுபவிக்க முடியும். அப்ப முதல் வந்து தர யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்டா கனியாக இருக்கிறது. பல வருடங்களாக நாங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நடக்கவே மாட்டேங்குது. வெளியே போறது வர்றது எல்லாமே விட்டுட்டோம். எங்களுக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கு. வெளிய போனா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க. பொருளாதாரத்தில கை வைக்காதம்போது, இந்த குழந்தை செல்வத்த கை வைக்குது. பொருளாதாரத்தில எனக்கு என்ன இருக்கோ, அது எனக்கு இருக்குது போதும் அப்படின்னு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இந்த குழந்தை செல்வத்த கை வைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைக்கும். அப்ப இந்த நேரம் நீங்க குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு மேற்கொள்ளலாமா? அது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். 2வது 5ஆம் அதிபதியோட சனி சம்மந்தப்படுறதுனால குழந்தைகள் சார்ந்து எனக்கு மனக்கவலைகள் இருந்துட்டே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்புறம் யார் இருக்க போறாங்க? நல்லா வளருமா? அதோடைய ஆயுள் எப்படி இருக்கும்? அதோடைய பிற்கால வாழ்க்கைகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி நெறைய மனக்குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். அதுவுமே உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ வந்தாவே நிச்சயமா இதோடைய தாக்கங்கள் டெய்லியும் இந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லாமே ஏதாவது தோணிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தோணிட்டு இருக்கும். இந்த குழந்தைக்கு ஏதாவது சின்ன நோய் தொந்தரவுகள் வந்தாமே நம்ம கடுமையான மன உளைச்சல்களுக்காகவும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5ல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி ஒரு கடுமையான பலன்கள குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடுப்பாரு. ஆனா, இதிலிருந்து சீக்கிரம் அவரே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை விலக்கி விடுவாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் பிறந்த கால ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமடையக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது ஒரு யோகமான நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்பொழுது செய்யாத தப்புக்கு தண்டனை, செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் வேலையில கிடைக்கல, வேலையில ஒரு அங்கீகாரம் வேணும் மற்றும் குழந்தை செல்வங்கள் நல்லா இருக்கணும். குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும். பூர்வீகத்துக்கு போய் குடியிருக்க போலேன். அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகத்த குடுக்குமா? அப்படிங்கிற மாரி கேள்விகளுக்கு நிச்சயமா ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல வெளிநாடு சம்மந்தப்பட்ட எனக்கு உள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னால இருக்கிறவங்களவே சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், சுற்றியும் கடன். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது. ஆனா, இந்த 2 வருட காலமாகவே வந்து நான் கடன் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தான் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்லாமே மறைச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைச்சிருவாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வெளியூர் சம்பாத்தியத்தின் மூலியமாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். என்ன இதனால வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 முயற்சி பண்ணியும் ஒண்ணுமே ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் 3வது முயற்சி நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய போட்டியாளர்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு
யார் எந்த இடத்துல இருந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் ஓடிட்டு இருக்குது. நான் வந்து எதிராளி நினச்சி பயப்படுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோச்சாரம் காலங்கள் அந்த எதிராளியோட தொந்தரவுகள்லேருந்து விலகி, அவங்க எந்த மாதிரி விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிய வந்துருமா அப்படின்னு கேட்டேன். தெரிய வந்துரும். அதற்குண்டான சமாளிக்கக்கூடிய யோகத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆக மொத்தம் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாழ்க்கைகளுக்கும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குமே ஒரு முதல் தர யோகமாக இருக்குமோ தவிர ஒருபோதும் அவயோகத்தை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யாது. கோச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்ச காலம் தான். தசா புத்தி அப்படிங்கிறது நீண்ட காலம். அப்போ கோச்சார பலன்கள் 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்களுக்கு எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.